ஹலோ. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்றேன். இது எதுக்குன்னா, நான் ஃபர்ஸ்ட் டைமா வந்து ஒரு கார் ஒண்ணு யூஸ்டு கார் வாங்கியிருக்கேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி ஷேர் பண்ணிக்கலான்ட்டு. மெயினான விஷயம் என்னன்னா, யாராவது இந்த மாரி யூஸ்டு கார்ஸ் தேடுறவங்க வந்து இது யூஸ்ஃபுல்லா மேபி அவங்களுக்கு இருக்கலாம். இன்னொன்னு வந்து நான் கொஞ்சம் வருஷம் கழிச்சு மேபி இன்னொரு கார் வாங்கும்போதோ, இல்ல கார்ஸ்லாம் அப்போ எனக்கு ரொம்ப சாதாரணமா ஆயிடுச்சுன்னா, அப்போ நான் இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு ஒரு டிஃபரெண்ட்டா இருக்கும். ஸோ என்னோட ஃபியூச்சர்க்காண்டியும் இத நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லலாம். இப்போ நான் என்ன கார் வந்து எடுத்தேன்னா, டாடா இண்டிகா V2 அந்த கார் தான் எடுத்திருக்கேன். எனக்கு வந்து லைசென்ஸ் வச்சிருக்கேன். லைசென்ஸ் எடுத்து ரொம்ப இயர்ஸ் ஆச்சு. ஓட்டி பழகல. லைசென்ஸ் எடுத்த புதுசுல ஓரளவுக்கு ஓட்டத் தெரியும். பட் சூப்பரா ரோடெல்லாம் கிளியர் பண்ணுவேன்லாம் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் இப்போ ரொம்ப இயர்ஸ் கழிச்சு ஒரு ஃப்ரெண்ட் வந்து அவரோட ரிலேட்டிவ் கார் மூலமா எனக்கு கொஞ்சம் கத்துக் குடுத்தாப்ல. அது வந்து ரொம்ப ரிஸ்கி தான். டச்சே இல்லாம திடீர்னு வந்து நம்ம இன்னொருத்தவங்க கார்ல உட்காந்து ஓட்டுறது நமக்குமே கான்ஃபிடன்ஸ் இருக்காது. ப்ளஸ் நம்ம கூட ஒருத்தவங்க கத்துக் குடுக்க கான்ஃபிடென்ட்டா வந்து உட்கார்ந்துருக்காங்கன்னாக்கா, அவங்களுக்குமே ரொம்ப பயமா தான் இருக்கும். எங்கேயாச்சும் கொண்டு போய் விட்டுருவோமோ, எதுவும் ஆயிடுமோ அப்படின்னு. அவரு கொஞ்சம் ட்ரஸ்ட் எடுத்து எனக்கு சொல்லிக் குடுத்தாப்புல. ஒரு 8, 9 தடவ கார் ஓட்டியிருப்பேன்னு நெனைக்கிறேன். ஒரு ஒரு தடவையும் ஒரு 10 கிலோமீட்டரு, 5 கிலோமீட்டரு ஃபர்ஸ்ட்டு 2, 3, 4 அப்படிதான் ஆரம்பிச்சோம். அப்புறம் வந்து ஒரு டயத்துல 15, 20 கிலோமீட்டர்ஸ் போனோம். நல்ல கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. இருந்தாலும் இஷ்டத்துக்கு நம்ம போற அளவுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரல. ரொம்ப ரிசர்வ்டா தான் அந்த வண்டிய நான் ஓட்ட வேண்டியதா இருந்துச்சு. ஏன்னா, அது வந்து நம்ம வண்டி இல்லன்றதுனால ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா, அது ரொம்ப சங்கட்டமா போயிடும். நம்மள நம்பி ஓட்ட குடுத்தவங்கள்ட்ட நம்ம வந்து கொஞ்சம் கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணி குடுக்கணுங்கிற எண்ணம் பேக்ல ஓடிக்கிட்டே இருக்கும் மைண்ட்ல. இப்போ நமக்குன்னு ஒரு கார் வாங்கிட்டோம்னா, அந்த மாரி இருக்காதுன்னு சொல்லி நான் ரொம்ப தடவ யோசிச்சிருக்கேன். அதனால நான் என்ன பண்ணேன்னா, ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் கன்சிடர் பண்ணேன். என்னன்னன்னா, அடமானத்துக்கு வண்டி குடுப்பாங்க எங்க ஏரியால. நெறைய ஏரியால இதெல்லாம் கிடையாது. பட் இப்ப நான் இருக்கிற திருவாரூர் சரவுண்டிங்ல வந்து 1 வருஷத்துக்கோ, 2 வருஷத்துக்கோ, 3 மாசத்துக்கோ நம்ம வந்து யாருக்காச்சும் பணம் தேவைப்படுது. அவங்க கார் வச்சிருக்காங்கன்னா, நம்மள்ட்ட கார குடுத்துட்டு பணம் வாங்கிக்குவாங்க. நம்ம கார் ஓட்டிட்டு இருக்கலாம். பெட்ரோல், டீசலோ போட்டு. அதுக்கப்புறம் அவங்க அந்த காச நம்மள்ட்ட குடுக்கும்போது நம்ம கார ரிட்டர்ன் பண்ணணும். என்ன கண்டிஷன்ல எடுத்தோமோ, அதே கண்டிஷன்ல ரிட்டர்ன் பண்ணணும். அத கன்சிடர் பண்ணி பார்த்தேன். அதுல ஒரு 73,000க்கு வந்து ஒரு நல்ல கார் ஒண்ணு வந்துச்சு. டாடா இண்டிகோ வந்துச்சு. ஆ அப்போ வந்து என்ட்ட கொஞ்சம் பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயினா இருந்ததுனால எடுக்கல. அதனால அப்புறம் திருப்பியும் கொஞ்சம் தேடிட்டு இருக்கப்போ, OLX மட்டும் தான் என்னோட ஒரே சோர்ஸா இருந்துச்சா. ஸோ நான் ஃப்ரெண்ட்ஸ்ட்ட எல்லாம் கொஞ்சம் சொன்னேன். இது மாரி எனக்கு கார் எடுக்க விருப்பமா இருக்கு. உங்கள்ட்ட ஏதாச்சும் ஐடியா இருந்தா சொல்லுங்க. இல்ல ஏதாச்சும் கான்டாக்ட்ஸ் இருந்தா சொல்லுங்கன்னு. அப்போ எனக்கு கார் கத்துக் குடுத்த ஃப்ரெண்டே வந்து என்ன பண்ணாப்லன்னா, Facebook மார்க்கெட் பிளேஸ் ரெக்கமெண்ட் பண்ணாரு. அவரும் நெறைய காரு ஃபோன் பண்ணி பேசி, டீல் என்ன செய்தி? வண்டியில என்ன பிரச்சனை இருக்கு? எல்லாமே கேட்டு சொல்லிட்டு இருந்தாரு. அப்டேட் பண்ணிட்டு இருந்தாரு. நானும் ஒரு கார் ஒண்ணு பார்த்தேன். அந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கார் நான் சொன்னேன்ல 2012 டாடா இண்டிகா. அவரு மார்க்கெட் பிளேஸ்ல வெறும் ஆர்சி கார்டோட ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் தான் போட்டிருந்தாரு. காரு பிக்சர் இல்ல, ஒண்ணும் இல்ல. பிரைஸ் வந்து ஒரு 65,000 கிட்ட போட்டிருந்தாரு. அப்போ எனக்கு கொஞ்சம் கியூரியஸா இருந்துச்சு. இது என்ன அவரு வெறும் கார்ட மட்டும் வச்சு போட்டிருக்காரு. உண்மையிலேயே அவர்ட்ட வண்டி இருக்கா? இல்லையான்னு சொல்லி பிங் பண்ணி, நம்பர் கேட்டு, அப்புறம் WhatsAppல மெசேஜ் பண்ணி, அப்புறம் பேசி, அ கொஞ்சம் நான் வந்து பேசின சூழ்நிலைலாம் ஒரு மாரியான சூழ்நிலை. ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன் அப்போ நான். பரவால்ல ஃபோன் பண்ணி கேட்போம்ன்னு சொல்லி கால் பண்ணி கேட்டா, அவரு அதுக்கப்புறம் வண்டி கொண்டு வந்து காமிக்கிறதுக்கு ஒரு வழியா ஒரு செட்டப் பண்ணியாச்சு. திருச்சியில போயி பால் பண்ணைன்னு ஒரு இடம். அந்த இடத்துல போய் பார்த்தோம். நான் ஒரு மெக்கானிக் அழைச்சுட்டு போனேன். ஃப்ரெண்ட்ஸ் வரக்கூடிய டைமா இல்ல. பட் நாள் போக போக வித்து போயிருமோன்ற ஒரு பயத்துல கொஞ்சம் சீக்கிரமாவே மெக்கானிக் அழைச்சுட்டு போயிட்டேன். போனா அவங்க வண்டிய ஃபுல்லா செக் பண்ணிட்டு, "நல்லாருக்கு. ஆனா கொஞ்சம் வேலை இருக்குன்னு" சொன்னாப்ல. இந்த கிளட்ச்சு லீவரா, கிளட்ச் கேஸா ஏதோ சொல்லுவாங்க. அத வந்து கொஞ்சம் ரிப்பேர் பண்ணோம். அதுக்கு ஒரு ரூ. 7,000 8,000 வரைக்கும் வரும். கிளட்ச் கொஞ்சம் ஹார்டா இருந்துச்சு. அத தவிர 2,00,000க்கு மேல கிலோமீட்டர் ஓடிருந்துச்சு. இதெல்லாம் மேஜரா நான் பார்த்த டிராபேக்ஸ். இதுக்கப்புறம் பெருசா ஒண்ணும் அதில டிராபேக் இல்ல. பாடிலாம் கொஞ்சம் டச் அப் ஆயிருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பிரைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணி பேசுனோம். அவங்க ரொம்ப குறைக்கல. ஓரளவுக்கு குறைச்சாங்க. பட் வண்டி நல்லா இருந்துச்சதுனால வாங்கிட்டு வந்துட்டேன். இதெல்லாம் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் அவர்ட்ட கால் பண்ணி பேசிட்டு, அவர அனுப்ப சொன்ன வீடியோஸு. நல்லா தெளிவா அனுப்புனாங்க அவங்க. அதிலேயே எனக்கு கொஞ்சம் ட்ரஸ்ட் வந்துச்சு. ஏன்னா நம்ம கார்ல சில விஷயம் நம்ம கேட்டோம்னா, ரொம்ப டிலே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்க நெறைய பேரு பையர்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ அவங்கலாம் வாங்குறாங்களான்னு பார்த்துட்டு தான் நமக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புவாங்க. இவங்க நான் கேட்ட உடனேயே என்னென்ன மாரிலாம் நான் வீடியோ கேட்குறேனோ எல்லாமே சென்ட் பண்ணாப்ல.
அதனால எனக்கு ஓகே, நல்ல ட்ரஸ்டடான ஆளாக இருக்காங்க. அதுவும் இண்டிவிஜுவலாக செல் பண்ணுறவங்க வந்து மேக்ஸிமம் அவங்க எந்த இஷ்யூ இருந்தாலுமே நம்மள்ட்ட சொல்லிடுவாங்க. இதில் வந்து இன்ஜின் நாய்ஸு சென்ட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சவுண்ட் இல்லை. 12 வருஷம் பழைய வண்டி அளவுக்கு ரொம்ப மோசம் இல்லை, நல்லா தான் இருந்துச்சு நாய்ஸும். இதெல்லாம் மெக்கானிக்கிட்ட காமிச்சிட்டு தான் அழைச்சிட்டு போனேன். அப்புறம் நல்லா ரைஸ் பண்ணியும் காமிச்சாங்க. இந்த சவுண்டு பாருங்களேன். அப்புறம் இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிளாக் ஸ்மோக்கு அது நல்லா ரைஸ் பண்ணி எந்த டைம்லேருந்து பிளாக் ஸ்மோக் வருது அதெல்லாம் காமிச்சாங்க. ப்ரைஸ குடுத்து வாங்கிட்டு வந்தாச்சு. அவங்க எல்லாமே எழுதி குடுத்துட்டாங்க. என்ஓசி மட்டும் கொஞ்சம் ஹோல்டுல இருக்கு. அதுவும் கொஞ்சம் நாள்ல வந்துரும். ஸோ வண்டி வந்து நல்ல ஓட்டுறதுக்கு, ஓட்டி பழகுறதுக்கு நல்ல தெளிவான வண்டியா கெடைச்சுச்சு. அந்த வண்டியோட ஃபுட்டேஜ் அது எல்லாமே நான் இதில ஆட் பண்றேன் வீடியோல. இப்போ என்ன எனக்கு பெரிய ப்ளஸ்ஸா போயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன், இந்த கார் வந்து ரொம்ப பெருசு கிடையாது. செடானு டைப்பும் கிடையாது. ஹேட்ச்பேக் தான். ஸோ நான் வந்து பின்னாடி நான் வளைக்கும்போதெல்லாம் ரொம்ப கன்சிடர் பண்ண தேவையில்ல. பேக் பாடி இடிச்சிரும்ன்ட்டு. அதே மாரி ரொம்ப குட்டி வண்டி கிடையாது. டாடா நேனோ, அப்புறம் வந்து சாண்ட்ரோ, ஜிங்கு இந்த அளவுக்கு ரொம்ப சின்ன வண்டி இல்ல. மாருதி 800லாம் நான் கன்சிடர் பண்ணேன். பட் நான் வாங்கல. அந்த வண்டிலாம் ரொம்ப குட்டியா இருக்கு. அதெல்லாம் நம்ம ஓட்டி பழகுனாலும், ஃபியூச்சர்ல பெரிய வண்டி ஓட்டும்போது பயம் வரும்ன்ட்டு, ஒரு மீடியம் ஹேட்ச்பேக், மீடியம் செடான் தான் பார்த்தேன். அதே மாரி கிடைச்சிருச்சு. இந்த வண்டியில பார்த்தீங்கன்னா, ரொம்ப வண்டி பெருசா தெரியாது. ஆனா உள்ள உட்காந்தோம்னா நல்லா ஸ்பேசியஸா இருக்கு வண்டி. அதுல ஒரு ரொம்ப எனக்கு ஃபார்ச்சுனேட்டா அமைஞ்சிருச்சு. சப்போஸ் நான் இந்த வண்டிய வச்சுக்கணும்னு நெனச்சா கூட, ஒரு 20,000மோ, 30,000மோ செலவு பண்ணேன்னா, வண்டி அப்படியே ஒரு அ புதுசு மாரி ஆயிரும். ஸோ அது மாரியும் கன்சிடர் பண்ணேன். ஸோ இது செலவு பண்ணாலும் பண்ணலாம். இல்ல ஓட்டிட்டு விக்கிறனாலும் நான் வித்துடலாம். ஒரு 1 வருஷமோ, 2 வருஷமோ கழிச்சு, நான் எவ்வளோக்கு வாங்குனேனோ அதோட ஒரு 10,000ஓ, 12,000ஓ கம்மியா போட்டேன்னா உடனே வித்துரும். OLX, Facebook மார்க்கெட் பிளேஸ்ல போட்டா அவ்ளோ என்கொயரி வரும். ஸோ கார்ஸ் விக்கிறது ஒண்ணும் எனக்கு என் ஃப்ரெண்ட் சர்க்கிள்க்கு ஒண்ணும் கஷ்டம் இல்ல. இந்த காரோட ஃப்ரண்ட் ஸ்டோரி எல்லாமே இதுதான். இதுக்கப்புறம் நாங்க எடுத்ததுக்கப்புறம் என்ன நான் நோட் பண்ணோம்னா, கார்ல வந்து ஆடியோ சிஸ்டம் இருந்திருக்கு. அது ரொம்ப பழைய காலத்து ஆடியோ சிஸ்டம் தான். ஒரே ஒரு ஸ்பீக்கர் இருக்கு. பட் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. கார் எடுத்து 3வது நாள் தான் அதே கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் கார்ல வந்து இன்டீரியர் லைட் இருக்கு. ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பொசிஷன் லைட்டுன்னு சொல்லுவாங்க. ப்ளூ கலர் லைட்டு அது இருக்கு. அப்புறம் வந்து பின்னாடி ட்ரங்க்ல ஒரு லைட் இருக்கு. அப்புறம் சென்ட்ரல் லாக் இருக்கு. இது மாரி நெறைய ஃபீச்சர்ஸ் எனக்கு இதெல்லாம் அவங்க சொல்லவே இல்ல. எனக்கு இது இருக்குன்னும் தெரியாது. கார் நல்லா ஓடுது அவ்வளோதான். எல்லாமே மேனுவல். சென்சார் கிடையாது. ஓகே எடுத்துட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தா ஒண்ணு ஒண்ணா புதுசு புதுசா கண்டுபிடிக்கும்போது ஒரு மாரி ஜாலியா இருந்துச்சு. அப்புறம் பேடா ஒரு விஷயம் கண்டுபிடிச்சது என்னன்னா, 2,00,000 தான் ஓடியிருக்கு. 2,00,000க்கு மேல ஓடியிருக்குன்னு தான் சொன்னாங்க. 2,93,000 ஓடியிருக்குன்னு சொல்லல. இத நான் கார் எடுத்துட்டு வந்து 2வது நாள் தான் கண்டுபிடிச்சேன். அந்த ஓடோமீட்டர்ல இருக்கும்ல ரீடிங்ஸு அது வந்து 2:33 மாரி தெரிஞ்சுச்சு. நான் வண்டி எடுத்த எடுத்த டைம்ல. அப்புறம் நைட் டைம்ல அந்த டேஷ்போர்டு, பேக் லைட்லாம் ஆன் ஆனதுக்கப்புறம் பார்த்தா 2:93ன்னு போட்டிருக்கு. இப்ப நம்ம என்ன செய்ய முடியும்? வாங்கிட்டு வந்துட்டோம். அது அப்பவே தெரிஞ்சிருந்தா இத சொல்லி கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். அவங்க 2,00,000க்கு மேலன்னு சொன்னாங்களே தவிர, 3,00,000 நெருங்கிருச்சுன்னு சொல்லல. அப்புறம் சேஸ்லாம் செக் பண்ணோம். அதெல்லாம் ஒண்ணும் துரு இல்ல. ஸோ வண்டியில இந்த ஒரு குறை தான் நான் கண்டுபிடிச்சேன். மத்தபடி ஒரு 12 வருஷம் வண்டி. 12 வருஷத்துக்கு முன்னாடி வாங்குன வண்டி என்ன அளவுக்கு நல்லா இருக்க முடியுமோ, அந்த அளவுக்கு இருக்கு. நான் ஓட்டி பழக எனக்கு எந்த வேலையும் அதுல இல்ல. நான் பாட்டுக்கு ஓட்டிட்டு இருக்கலாம். அத எடுத்து நான் ஒரு 3 டேஸ்ல ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் ஆச்சும் ஓட்டியிருப்பேன். ஸோ ஓரளவுக்கு நல்லா வருது. பட் இன்னும் ரோட்ல கான்சன்ட்ரேஷன் இல்லன்னா, வண்டி எங்கேயாச்சும் போயிடுது. அதனால இன்னும் கொஞ்சம் நல்லா ஓட்டி பழகிட்டு கொஞ்சம் லாங்கு அந்த மாரி எடுத்து போனோம். 20 கிலோமீட்டர்ஸு, 25 கிலோமீட்டர்ஸு, 50 கிலோமீட்டர்ஸ்ன்னு அப்படியே இன்கிரீஸ் பண்ணி, கொஞ்சம் மெயின் ரோடு, கொஞ்சம் டிராஃபிக்கு, கொஞ்சம் பம்பர் டூ பம்பர்லாம் அதுக்கப்புறம் டேக்கிள் பண்ணோம்னா, நல்ல கான்ஃபிடன்ஸ் வந்துரும். இதே மாரி நான் ஒரு 1 இயரே இந்த வண்டிய ஓட்டிட்டேன்னு வச்சுக்கங்களேன், அப்போ எனக்கு பெரிய விஷயமா தெரியாது. ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஒரு 50,000 எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணி கூட நான் ஒரு நல்ல கார் வாங்குற மாரி இருந்தா, ஒரு 8 சீட்டரோ, இல்ல ஒரு 5 சீட்டர்லயோ ஒரு நல்ல கொஞ்சம் பிரீமியமான வண்டியோ நான் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் யூஸ்டு கார்ல. புதுசெல்லாம் இப்போ போனோம்னா ரொம்ப எக்ஸ்பென்ஸ் ஆகுது. மினிமமே ஒரு மீடியமா லக்ஸரி இல்லாத கார் எடுக்கணும்னாலே இப்போ 7, 8 லேக்ஸ் தேவைப்படுது. அதுவுமே பேசிக் மாடலா போயிடுது. ஸோ நியூ கன்சிடர் பண்ணல. மேக்ஸிமம் அந்த மாரி
யூஸ்டு தான் பார்க்குறேன் ஃப்யூச்சர்லேயும். ஸோ இதை வச்சு இப்போ வச்சிருக்க வண்டியை வச்சு நல்லா கற்றுக்கணும். இந்த வண்டியோட வீடியோ அதோட என்னென்ன டேமேஜ் என்னென்ன உள்ள நல்லா இருக்குங்கிறதெல்லாம் ஒரு வீடியோ நான் அட்டாச் பண்ணி இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன்.